லூக்கா 18வது அதிகாரம் 18வது வசனம். உற்சாகமா இருக்கிறவங்க கை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். லூக்கா 18வது அதிகாரம். தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த வசனம் விட்டுருங்க, அடுத்து வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் தாயும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இயேசு ஸ்பெசிபிக்கா ஒரு 5 விஷயத்தை அவனுக்கு சொல்றார். என்னெல்லாம் சொன்னார் கேட்டீங்களா? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, 5 தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. கவனிங்க, 10 கற்பனையில வரிசையாக சொல்லல, ஆங்காங்கே சில கற்பனைகளை எடுத்து சொல்றார் அவன்கிட்ட. இந்த 5ம் 10 கற்பனைகளுக்குள்ள இருக்கிற விஷயம். இந்த 5 விஷயங்களும் 10 கற்பனைகளுக்குள் இருக்கிற விஷயம். வரிசையாக சொல்லவில்லை, ஆங்காங்கே எடுத்து சொல்லுகிறார். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுவது முதல் கற்பனை அல்ல, இடையில் இருக்கிற கற்பனை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, கொலை, இதெல்லாம் அங்கங்கே எடுத்து சொல்லுகிறார். அப்போ இந்த 5 கற்பனைகள் போக வேறு 5 கற்பனைகளும் இருக்கு, ஆமாவா? ஆனா அந்த கற்பனைகளை அவர் சொல்லல, இந்த 5 கற்பனைகளை மட்டும் அவனுக்கு சொல்றார். இல்லைன்னா மொட்டையா என்ன சொல்லியிருக்கலாம், 10 கற்பனைகளை நீ கடைபிடிக்கணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். 10 கற்பனைகளை கடைபிடிக்கணும்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் 5 கற்பனைகளை மாத்திரம் சொல்லுகிறார். சொன்னவுடன் அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இங்கிலீஷ்லயே பேசுறேன், திருதிருன்னு முழிக்கிறேம்மா. இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ இதுல எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஜெயிச்சிருக்கேனே சொல்றார். ஐயோ, என்னெல்லாம் இவர் சொன்னாரோ அதுல எல்லாம் சின்ன வயசுல இருந்தே நானு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கை கொண்டிருக்கிறேன்னா கையில வச்சிருக்காருன்னா ஜெயிச்சிருக்கிறேன்னு. சின்ன வயசுல இருந்தே ஜெயிச்சிருக்கிறேன். அப்ப இயேசு சொல்லாம சொல்றாரு, நீ ஜெயிச்சதை தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன்னு. ஆனா நம்ம எப்படி தெரியுமா? முதல்ல ஒரு ஆளை பார்த்தோன்னா தோத்ததான் சொல்லுவோம். கணக்கு பரீட்சையில தோத்தவன் தானே நீன்னு சொல்லுவோம். மனுஷன் வேறு, தேவன் வேறு. மனிதன் ஒரு மனிதனை பார்க்கும்போது முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை தோல்வியை தான் முதல் சொல்லுவான். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை சந்தித்தவுடன் அவனை உற்சாகப்படுத்துகிற வண்ணமாய் அவன் ஜெயித்த 5 விஷயங்களை சொல்லுகிறார். கை தட்டணும்னா நல்ல தட்டுங்க. ஜெயித்ததை சொல்றார். என் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறவர், என் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறவர், என் ஆண்டவர். இங்க சிலுவை போட்டுட்டா போதாது, அவர் யாருன்னு நமக்கு தெரியணும். அவர் யாருன்னு தெரியாத வரைக்கும் நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வர போறது இல்லை. நம்மால தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு என்ன ஆச்சரியம் ஐயா, இவனை நான் பாஸ் ஆயிட்டேன். களவு செய்யாத பாஸ், சின்ன வயசுல இருந்து பாஸ் சொல்லும் போதே அவனுக்கு பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியுமா தெரியாதா? பொய் சாட்சி சொல்ல, ஐயோ நான் பாஸ். தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணு. என்ன இந்த வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஹாஸ்பிட்டல் போறேன், நான் ஆஸ்பத்திரிக்கு ஒரு டாக்டரை சந்திக்க போறேன். சந்திக்க போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை டாக்டர், என்னன்னே தெரியல, எனக்கு டயர்டாவே இருக்கு. அப்ப டாக்டர் சொல்றாரு, டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிங்க, டெய்லி எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிங்க, வாட்டர் மெலன் குடிங்கன்னு சொல்றாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, 4 லிட்டர் இல்ல 40 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், எலுமிச்சம்பழத்தை குடிக்கல, சவச்சு சாப்பிடுறேன், ஆனாலும் நான் இன்னும் நல்லா ஆகலன்னு சொல்றான். இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருந்தும் இன்னும் என் பலவீனம் மாறவில்லை, இன்னும் நான் சுதந்தரிக்கவில்லைன்னு சொல்றான். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? மறைமுகமா சொல்றான், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டும் நான் இன்னும் சுதந்தரிக்கவில்லை, நான் இன்னும் கர்த்தரை
பிடித்த நோக்கம் நிறைவேறவில்லை. இவ்வளவு வருஷம் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், சிறுவயது முதல் பண்டிகை கொண்டாடுகிறேன், சிறுவயது முதல் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறேன். ஆனாலும் சிறுவயது முதல் கை கொண்டும் நான் சாதிக்கல நம்ம புலம்புறான். இரண்டாவது அர்த்தம் என்ன தெரியுமா? சிறுவயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மறைமுகமாய் சொல்லுகிறான், சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இது அல்லாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்கிறான் மறைமுகமா. கை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் தெரிஞ்ச சத்தியம் தானே. பேந்த முழிக்கிறீங்களே சிலர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களே. கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்களே. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு. இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன வயசிலிருந்தே இவைகளை எல்லாம் கை கொண்டும் நான் இன்னும் சாதிக்கவில்லை. சிறு வயது முதல் கை கொண்டும் சபைக்கு வர்றேன். இப்போ 2 வாய்ப்புகளுக்கு இருக்கு. அதோட நான் ஜெபிக்க போறேன். 2 வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு தன் வெற்றியை கேள்விப்பட்டு சந்தோஷத்தோடு திரும்பி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தான் வெற்றியை சொல்லிட்டார்ல. அக்கா கவனிங்க, அக்கா உங்களை தான். இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. நீங்க வெற்றியை சொல்லிட்டார், போயிரு அப்படின்னு போயிருக்கலாம்ல. ஆனா மறுபடியும் கேட்கிறான், வெற்றியோடு நான் போக விரும்பவில்லை, வெற்றியை அறிந்தும் தோற்று போகிற வாழ்க்கையை வாழுவதை விட என் தோல்வியை அறிந்து கொண்டு நான் ஜெயிக்க விரும்புகிறேன். இந்த பண்டிகை முடிஞ்ச பிறகும் சாதித்த விஷயங்களை மனதில் வைத்துவிட்டு தோல்விகளை சுமந்து கொண்டு திரும்பி போக போகிறோமா? வெற்றிகள் இருக்கட்டும், ஆனாலும் நான் இன்னும் அடைய வேண்டிய எல்லைகளை அடையாததற்கு என்ன காரணம் என்று நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகிறேன் என்று நின்றான். இன்னும் ஆண்டவரே நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் சொன்னவன அடுத்து அவனுடைய ஏக்கத்தை பார்த்து ஆண்டவர் அடுத்து ரிலீஸ் பண்றாரு. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குறைய முதல்ல அவருக்கு தெரியாம போயிட்டா? இந்த குறை முதல்ல அவருக்கு தெரியாம போயிட்டா? காட்டத்தி மரத்தில் இருக்கிறது சகிவன் அவருக்கு தெரியாதா? தன்னை காட்டி கொடுக்க போற யூதாசன் அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். நாத்தான்வேல் கபடர் கரெக்டா சொன்னவர் இது தெரியாதா? தெரியும். ஆனாலும் இப்பதான் நீ உள்ள வர்ற, வந்த உடனே உன் குறைய சொன்னா உனக்கு வேதனையா இருக்கும், உனக்கு காயமா இருக்கும். கொஞ்சம் நீ என்கிட்ட பழகு, உன் குறைய உனக்கு சொல்றேன். அப்பதான் உன்னால தாக்கு பிடிக்க முடியும். கவனிங்கள், ஆண்டவர் நெருங்கத்தான் சுட்டி காண்பிப்பார். கை தட்டுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோடு நெருங்க வந்த உடனே நல்ல போதகரே தங்கச்சி நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் என் குறைய சொல்லல, என் வெற்றியை தான் எனக்கு சொன்னார். ஆனா நெருங்க என் குறைய சொல்ல ஆரம்பிச்சார். அப்ப 2வது அவன் கேட்ட உடனே குறைய சொன்னார். இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உன் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரனுக்கு கூட என்னை பின்பற்றி வா. அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனா இருந்தபடியினால் துக்கத்தோட திரும்பி போனான். என்ன தெரியுமா? தன்னை விட சொன்னவர் யாருன்னு அவனுக்கு தெரியல. அவன் என்ன நினைச்சிட்டான்? இந்த ஆள் சொல்றாருன்னு சொத்தை வித்துட்டு நான் பிச்சை எடுக்குவா அப்படின்னு நினைச்சிட்டான். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். எவனோ ஒருத்தன் பிரசங்கம் பண்றான், இவன் சொல்றதை கேட்டுட்டு நம்ம எப்படி அர்ப்பணிக்க போங்க துக்கத்தோட வீட்டுக்கு. அவன் என்ன நினைச்சிட்டான்னா, இவன் யாரு? யோசிப்புக்கு மகன். இந்த ஆளு யாரு? மரியாளுக்கு மகன். இவங்க சகோதரர்கள் நம்ம கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்களே. இவரு சொல்றாரு சொத்தை வித்துட்டு போ. ஒரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். நல்ல கவனிங்க. அதை விட முடியாததுனால அவன் ஏற்கனவே சம்பாதித்து வைத்திருந்தான் பார்த்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே அந்த 5 வெற்றிகளும் இழந்து போனான். ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்களும் நானும் சம்பாதித்து வைத்த வெற்றிகள் ஏராளம். ஆனா ஒரு விஷயத்துக்காக எல்லாத்தையும் இழந்துடாதீங்க. ஒரு விஷயத்துக்காக இந்த 5 வெற்றிகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இதுலயும் ஜெயிக்கணும்னு தோணுமே தவிர தோக்கணும்னு தோணாது. இந்த 5 வெற்றிகளை உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வராத பட்சத்தில் இதுலயும் தோற்று போகலாம். ஆனால் நீங்கள் சாதித்ததற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க. ஆனா அதே அதிகாரத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் அவன் துக்கத்தோடு திரும்பி போனான்னு பைபிள்ல இருக்கு. அவன் போன உடனே பேதுரு வந்து இயேசுட்ட சொல்றான், ஆனா நாங்க எல்லாத்தையும் விட்டு உம்மை பின்பற்றி வருகிறோமே. இருக்கா அவங்க பைபிள்ல? நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரே அதிகாரத்தில் விட்டு கொடுக்க முடியாம தோற்று ஒருத்தன் திரும்பி போறான்.
அதே அதிகாரத்தில் ஒருத்தன் விட்டு கொடுத்து மனுஷனை பிடிக்கிறவனா மாறுறான். கை தட்டுங்க பார்க்கலாம், கை தட்டுங்க, கண்ணை மூடுங்க. சம்பாதித்த வெற்றிகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் சில எல்லைகளில் நாம் விட்டு கொடுக்கணும். கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க. இன்னைக்கு இந்த முதல் ராத்திரி கூட்டத்தில் ஒரு நல்ல அஸ்திபாரத்தை கர்த்தர் போட வைத்திருக்கிறார்.